வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீடெசஸர் அண்டு சக்ஸஸரில் உங்களோட நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இதில் நான் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். 5 கொஸ்டின்ஸையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னா யூ ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் ப்ரீடெசஸர் அண்டு சக்ஸஸர். நான் இதில் முன்னி தொடரி பற்றின நம்மளோட அறிவை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 5 கேள்விகள் கேட்டிருக்கேன். இந்த 5 கேள்விக்கும் சரியாக பதில் உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் முன்னி தொடரில் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைனாலும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உரிய ஆன்சரை நான் உங்களுக்கு கீழே அப்பப்பயே விளக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ சொல்லிட்டோம்னா உங்களுக்கு அதோட புரிதல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் let us move on to the first question. What is the successor of 999? அதாவது 999 தொடரி யாது? Can you find the answer? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு சக்ஸஸர்னா என்ன, ப்ரீடெசஸர்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரீடெசஸர் அப்படின்னா தமிழில் அதுக்கு பேர் என்னன்னா முன்னி. ப்ரீடெசஸர் அப்படின்னா தமிழில் அதுக்கு பேர் முன்னி. சக்ஸஸர் அப்படின்னா தமிழில் அதுக்கு பேர் என்னன்னா தொடரி. ஸோ முன்னிக்கும் தொடரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நம்ம நம்பர் சொல்லும்போது 1 2 3 4 5ன்னு சொல்லுவோம்ல. 4க்கு முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னா 3ன்னு சொல்கிறோம்ல, அதை தான் முன்னி, அதாவது ப்ரீடெசஸர், அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்னு பேர். தொடரின்னா என்னென்னா 4 தொடர்ந்து என்ன சொன்னோம், 4க்கு அடுத்து என்ன சொன்னோம், தொடர்ந்து சொன்னது அப்படின்னா 4க்கு அடுத்து 5ன்னு சொன்னோம். ஸோ அதுதான் சக்ஸஸர். அப்போ நம்மளுக்கு 4க்கு அடுத்து 5 வேணும்னா நம்ம என்ன செஞ்சால் 5 கிடைக்கும், 4ஓட 1 கூட்டுனா 5 கிடைக்கும். இப்போ 4ஓட முன்னி வேணும்னா நம்ம என்ன செய்யணும், 4லேருந்து 1 கழிச்சா முன்னி கிடைக்கும். அப்போ ப்ரீடெசஸர் வேணும்னா நம்ம 1 என்ன செய்யணும்னா சப்ராக்ட் பண்ணணும். சக்ஸஸர் வேணும்னா 1 ஆட் பண்ணணும். முன்னி வேணும்னா 1 கழிக்கணும், தொடரி வேணும்னா 1 கூட்டணும். இப்போ 999 தொடரி கேட்டிருக்காங்க. அப்போ தொடரினா என்ன செய்யணும், கூட்டணும். அப்போ 999ஓட 1 கூட்டணும் என்ன கிடைக்கும், 1000, அதாவது 1000. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 1000. So if you find the first question answer, you know the basic of predecessor and successor. இந்த மொதல் கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னி தொடரியை பற்றினா அடிப்படையான கருத்து புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ let us move on to the second question. Which is the predecessor of smallest one digit number? அதாவது மிகச்சிறிய ஓரிலக்க எண்ணின் முன்னி எது? Can you find the answer for this question? So now I will explain. ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 1 digit நம்பர் என்ன அப்படின்னு கேட்போம். இப்போ 1 digit நம்பர்னா பார்த்தீங்கன்னா 0லேருந்து 10 வரையும் நம்ம சொல்லுவோம், 0 to 10. ஆனால் அவங்க இங்கே கேட்டிருக்கிறது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எங்கேருந்து ஆரம்பிக்கும், 1 digit நம்பர்னால் 0 to 9 வரைக்கும். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா 1லேருந்து 9 வரைக்கும் தான் ஆரம்பிக்கும். அப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் 1 digit நம்பர் ஃபஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். மிகச்சிறிய ஓரிலக்க எண் என்னன்னா 1. ஸோ 1க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீடெசஸர், அதாவது முன்னினா என்ன செய்யணும்னு சொன்னேன், கழிக்கணும், 1 கழிக்கணும்னு சொன்னேன். அப்போ 1லேருந்து 1 கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும்னா 0. ஆனால் 0ங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நேச்சுரல் நம்பர் சிஸ்டம் ஆரம்பிக்கிறதே எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1ல் தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் 1ங்கிற நம்பர் இயல் எண்களில் கிடையவே கிடையாது. அப்போ இதோட ப்ரீடெசஸர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் 1 digit நம்பர் இன் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கேட்டாங்கன்னா நோ, நாட் டிஃபைன்ட், இல்லை அப்படின்னு எழுதணும். நாட் டிஃபைன்ட் ஆர் நோ. அதாவது மிகச்சிறிய ஓரிலக்க எண்ணோட முன்னி என்னன்னா 0 இயல் எண்ணில் கிடையவே கிடையாது. அப்போ ஓரிலக்க எண்ணின் முன்னி இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஃபைண்ட் த ஆன்சர் கரெக்ட்லி you know the number system also. Very good. Next question is third question. Find the sum of predecessor and successor of 75. அதாவது 75 என்ற எண்ணோட முன்னி மற்றும் தொடரியின் கூடுதலை காண்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிங்களா? ஃபஸ்ட்டு 75ங்கிற எண்ணோட முன்னி மற்றும் தொடரியின் கூடுதல். Find the sum of predecessor and successor of 75. அதாவது
75ஓட முன்னி வேணும்னா 75லேருந்து 1 என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் கழிச்சோம்னா 74. தொடரி வேணும்னா 75ஓட 1 என்ன செய்யணும், கூட்டணும். அப்போ 76. ப்ரீடெசஸர் வேணும்னா 1 மைனஸ் பண்ணோம்னா 74. சக்ஸஸர் வேணும்னா 1 ஆட் பண்ணோம்னா 76. இப்போ சம்முனா அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்னா கூட்டணும். So 4 plus 6, 10, remaining 1, 7, 7, 14, 14 plus 1, 15. So the answer is 150. Can you find? Very good. The next question is, find the difference between the successor and predecessor of 756. அதாவது 756 என்ற எண்ணோட முன்னி மற்றும் தொடரியின் வேறுபாடு காண்க. Have you found the answer? Now I will tell. ஸோ 756ஓட சக்ஸஸர் என்னன்னு பார்த்தோம்னா, சக்ஸஸர்னால் என்ன செய்யணும், தொடரினா 1 ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் 757. ஸோ முன்னினா 1 என்ன செய்யணும்னா சப்ராக்ட் பண்ணும். அப்போ சப்ராக்ட் பண்ணோன்னா 755. ஸோ இதுலேருந்து இதை நம்ம டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ்னால் என்ன செய்யணும்னா சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 7ல் 5 போச்சுன்னா 2, 0, 0. இந்த நம்பருக்கு மட்டும் இல்லை, 756க்கு மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரீடெசஸர் அண்ட் சக்ஸஸர் வந்து 2 கிடையாது. நீங்கள் எந்த நம்பரை எடுத்துக்கிட்டு அதோட சக்ஸஸரையும் ப்ரீடெசஸரையும் கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணால் இட் ஆல்வேஸ் 2 ஒன்லி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 6 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 6ஓட சக்ஸஸர் என்னது, 1 ஆட் பண்ணுவீங்க 7. அதோட ப்ரீடெசஸர்னா 1 மைனஸ் பண்ணோம்னா 5. ஸோ 7 minus 5 is 2 ஒன்லி. ஸோ எப்பயுமே சக்ஸஸரும் ப்ரீடெசஸரோட டிஃபரன்ஸ் வந்து எப்பயுமே 2ஆக தான் இருக்கும். அதாவது எந்த ஒரு எண்ணுக்குமே தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு எப்பொழுதுமே 2 தான். ஓகே, if you find the answer correctly, you know the factor very well. Next, the 5th question is, find the predecessor of smallest 4-digit number. அதாவது மிகச்சிறிய 4 இலக்க எண்ணோட முன்னி யாது? Have you found? ஸோ ஃபஸ்ட்டு வந்து த ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் நம்ம என்ன செய்யணும்னா 0 போட்டு கண்டுபிடிப்போங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போ பிக்கஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா, இப்போ பிக்கஸ்ட் 4-digit நம்பர்னால் யூ ஹாவ் டு புட் 4 9s. இஃப் தே ஆஸ்க் ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர்னால் 3 0 போட்டு முன்னாடி 1 போட்டுக்கிட்டோம்னா அதுதான் ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர். அதாவது மிகப்பெரிய எண் கேட்டாங்கன்னா 9 9 போடணும். எத்தனை இலக்கத்துக்கு கேட்குறாங்களோ, இப்போ 4 இலக்கம் கேட்டாங்கன்னா 4 9 போடணும். 3 இலக்கம் கேட்டாங்கன்னா 3 9 போட்டால் இது வந்து பெரிய எண்ணுக்கு. சிறிய எண் வேணும்னா நம்ம என்ன பண்ணால், எத்தனை இலக்கம் கேட்குறாங்களோ அதோட ஒரு இலக்கம் கம்மியாக 0 போட்டுக்கணும். இப்போ இங்கே 4 இலக்கம் கேட்டிருக்காங்க. அப்போ 3 இலக்கத்துக்கு 0 போட்டு கடைசியாக ஒரு இலக்கத்துக்கு மட்டும் நம்ம என்ன போட்டுக்கணும்னா 1 போட்டோம்னா நம்மளுக்கு சிறிய எண் என்னங்கிறது கிடைச்சிரும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் 4-digitனா 3 டிஜிட் 0 போட்டுட்டு மிச்சம் ஒரு டிஜிட்க்கு நம்ம என்ன போட்டுக்கணும், 1 போட்டுக்கணும். அப்போ ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் இஸ் 1000. என்ன கேட்டிருக்காங்க, ப்ரீடெசஸர், அதாவது முன்னி கேட்டிருக்காங்க. முன்னினா நம்ம 1 என்ன செய்வோம், கழிப்போம். ஸோ 1000ல் 1 போச்சுன்னா எவ்வளவு, 999. ஸோ த ஆன்சர் இஸ் 999. I think you have cleared about the predecessor and his successor. If you find the 5 questions correctly, then you have well versed in the predecessor and a successor. If you don't know, you can again repeat the question and practice with this question. Thank you.